பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்கு சுற்றியும் ஒரு ரவுண்ட் லைன், அது ஒரு ஒரு 1/4 இன்ச்சு லேயருக்கு ஒரு லைனும் நம்ம இந்த வெல்வெட் கிளாத்தை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நெக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த நெக்கு மேலே இந்த டீஸை வச்சு மார்க்கிங் சாக் இதை வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைன்ஸை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்கை டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியலில், அதாவது இந்த வெல்வெட் கிளாத் சொன்னோம் இல்லையா, அந்த மெட்டீரியலில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாத்தோட அளவு வந்து உங்களுக்கு அப்படியே கிடச்சிடும். இதில் பாருங்கள், இந்த மாதிரி வச்சு மைல்டாக தேய்ச்சி விடுங்க. இப்போ நெக்கோட ஷேப் உங்களுக்கு இதில் கிடச்சிருக்கு. இந்த நெக்கோட ஷேப் மேலே நீங்கள் கொஞ்சம் டார்க்காக லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த லைன்ஸ் மேலேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஒரு 1/4 இன்ச்சுக்கும் ஒரு புள்ளி தள்ளி இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு நமக்கு பெரிய அளவில் துணி வேணுன்றது கிடையாது, கொஞ்சமாக துணி இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ ஒன் சைடு நம்ம மார்க் பண்ணோம். அடுத்த சைடை இந்த மாதிரி ராங் சைடு மேலே ராங் சைடு வர்ற மாதிரி நீங்கள் கிளாத்தை போட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அவுட்டரில் மார்க் பண்ணி இந்த லேயரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சிறிய அளவு துண்டு தான், இதை வச்சுக்கிட்டு நம்ம டிசைனை அழகாக கொண்டு வர முடியும். இப்போது இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 1/4 மீட்டர் துணி நீங்கள் வாங்கிக்கலாம். வெல்வெட் கிளாத் வந்து உங்களுக்கு இல்லை வேறு எதனா செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா வேறு ட்ரெஸ்ஸுங்க தைக்கலாம், இன்னும் எதேதோ மேக் பண்ண முடியும் இந்த வெல்வெட் மெட்டீரியலை வச்சு. நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு அதில் விழுற பிட்டு பீஸுங்களை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லருங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பிட்டு பீஸ் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி குட்டி குட்டி பிட்டு பீஸுங்களை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் ப்ளவுஸை நீங்கள் சூப்பராக மேக் பண்ண முடியும். இதில் இது கோல்டு கிளாத்தை வச்சு பண்ணலாம். இப்போது இது வந்து மெரூன் கலர், ப்ரௌன் கலர் வெல்வெட் கிளாத்து. இதில் நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் கோல்டு மெட்டீரியல் வருது இல்லையா, அதில் பண்ண முடியும். நீங்கள் டிசைனாக வரக்கூடிய துணிகள்லையும் இந்த டிசைனை நீங்கள் பண்ண முடியும். இப்போ நெக்கு சுற்றி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிளாத்தை ஒட்டிட்டு அது மேலே நீங்கள் ஸ்டிச் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் அது வரப்போகிறது கிடையாது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அது மேலே ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடு ஒட்டிட்டோம், அடுத்த சைடுக்கும் நம்ம கம் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் ஒட்டிக்கலாம். இப்போ பெரிய கிளாத்தாக இருந்தால் நம்ம வந்து ஒரே கிளாத்லேயே அப்படியே எடுத்துக்கலாம், ரவுண்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் நமக்கு கம்மியாக தான் இருக்குது, அதனால் சின்ன பிட்டில் நம்ம செய்கிறோம். அதனால் நம்ம 2 பீஸாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது நீங்கள் விழுந்துரும்னு நினச்சா நீங்கள் இது மேலே இந்த சைடு ஒரு ஸ்டிச்சும் இந்த சைடு ஒரு ஸ்டிச்சும் நீங்கள் போட்டுக்கலாம். இதான விழாது. உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி 2 சைடும் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது மேலே இது இப்போ துணி மேலே துணி விழுந்து கூட இதில் வந்து நம்ம ஜாயிண்ட் இருக்கிறது சுத்தமாக வெளியில் தெரியாது. இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த லேயரில் கம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த நாட்கயிறை இந்த எட்ஜிலையும் கம் போட்டிருக்க இந்த எட்ஜிலையும் உள்பக்கம் எட்ஜிலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஒட்டிக்கலாம். கம் அப்ளை பண்ணிட்டோம், அது மேலே இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ நல்லா நீட்டாக நமக்கு இதை ஒட்டிக்கும். இதை ஒட்டும் போது உங்கள் கையில் கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து கம் அது ஒட்டிக்கிட்டு நம்ம மேலே வராமல் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டோன் செயின் ஒட்டலாம். இப்போ இன்னொரு லேயர் இந்த சைடில் ஒரு ரோப் ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டில் ஒரு ரோப்பு, ஒரு ஸ்டோன் செயின், அடுத்து ஒரு ரோப்பு, அடுத்து நம்ம அந்த
வெல்வெட் கிளாத்து, அடுத்து ஒரு ரோப்பு, திருப்பியும் ஸ்டோன் செயின், திருப்பியும் ரோப்பு. இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை நம்ம சைட் ஸ்டிச் போட்டுக்கலாம். காஞ்ச பிறகு இது ஃபுல்லாக காஞ்ச பிறகு நம்ம சைட் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம ஒட்டி முடித்ததுமே இது வந்து ஒரு ஹை லுக் நமக்கு கிடச்சிருச்சு. இதை இன்னும் அழகுபடுத்துறதுக்கு நம்ம திலகம் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாத்தோட அளவு வந்து உங்களுக்கு அப்படியே கிடச்சிடும். அதில் பாருங்கள், இந்த மாதிரி வச்சு மைல்டாக தேய்ச்சி விடுங்க. இப்போ நெக்கோட ஷேப் உங்களுக்கு இதில் கிடச்சிருக்கு. இந்த நெக்கோட ஷேப் மேலே நீங்கள் கொஞ்சம் டார்க்காக லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த லைன்ஸ் மேலேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஒரு 1/4 இன்ச்சுக்கும் ஒரு புள்ளி தள்ளி இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு நமக்கு பெரிய அளவில் துணி வேணுன்றது கிடையாது, கொஞ்சமாக துணி இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ ஒன் சைடு நம்ம மார்க் பண்ணோம், அடுத்த சைடை இந்த மாதிரி ராங் சைடு மேலே ராங் சைடு வர்ற மாதிரி நீங்கள் கிளாத்தை போட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அவுட்டரில் மார்க் பண்ணி இந்த லேயரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சிறிய அளவு துண்டு தான், இதை வச்சுக்கிட்டு நம்ம டிசைனை அழகாக கொண்டு வர முடியும். இப்போது இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 1/4 மீட்டர் துணி நீங்கள் வாங்கிக்கலாம். வெல்வெட் கிளாத் வந்து உங்களுக்கு இல்லை வேறு எதனா செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா வேறு ட்ரெஸ்ஸுங்க தைக்கலாம், இன்னும் எதேதோ மேக் பண்ண முடியும் இந்த வெல்வெட் மெட்டீரியலை வச்சு. நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு அதில் விழுற பிட்டு பீஸுங்களை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லருங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பிட்டு பீஸ் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி குட்டி குட்டி பிட்டு பீஸுங்களை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் ப்ளவுஸை நீங்கள் சூப்பராக மேக் பண்ண முடியும். இதில் கோல்டு கிளாத்தை வச்சு பண்ணலாம். இப்போது இது வந்து மெரூன் கலர், ப்ரௌன் கலர் வெல்வெட் கிளாத்து. இதில் நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் கோல்டு மெட்டீரியல் வருது இல்லையா, அதில் பண்ண முடியும். நீங்கள் டிசைனாக வரக்கூடிய துணிகள்லையும் இந்த டிசைனை நீங்கள் பண்ண முடியும். இப்போ நெக்கு சுற்றி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிளாத்தை ஒட்டிட்டு அது மேலே நீங்கள் ஸ்டிச் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் அது வரப்போகிறது கிடையாது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அது மேலே ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடு ஒட்டிட்டோம், அடுத்த சைடுக்கும் நம்ம கம் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் ஒட்டிக்கலாம். இப்போ பெரிய கிளாத்தாக இருந்தால் நம்ம வந்து ஒரே கிளாத்லேயே அப்படியே எடுத்துக்கலாம், ரவுண்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் நமக்கு கம்மியாக தான் இருக்குது, அதனால் சின்ன பிட்டில் நம்ம செய்கிறோம். அதனால் நம்ம 2 பீஸாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது நீங்கள் விழுந்துரும்னு நினச்சா நீங்கள் இது மேலே இந்த சைடு ஒரு ஸ்டிச்சும் இந்த சைடு ஒரு ஸ்டிச்சும் நீங்கள் போட்டுக்கலாம். இதானால் விழாது. உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி 2 சைடும் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது மேலே இது இப்போ துணி மேலே துணி விழுந்து கூட இதில் வந்து நம்ம ஜாயிண்ட் இருக்கிறது சுத்தமாக வெளியில் தெரியாது. இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த லேயரில் கம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த நாட்கயிறை இந்த எட்ஜிலையும் கம் போட்டிருக்க இந்த எட்ஜிலையும் உள்பக்கம் எட்ஜிலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஒட்டிக்கலாம். கம் அப்ளை பண்ணிட்டோம், அது மேலே இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ நல்லா நீட்டாக நமக்கு இதை ஒட்டிக்கும். இதை ஒட்டும் போது உங்கள் கையில் கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து அது ஒட்டிக்கிட்டு நம்ம மேலே வராமல் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டோன் செயின் ஒட்டலாம். இப்போ இன்னொரு லேயர் இந்த சைடில் ஒரு ரோப் ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டில் ஒரு ரோப்பு, ஒரு ஸ்டோன் செயின், அடுத்து ஒரு ரோப்பு, அடுத்து நம்ம அந்த வெல்வெட் கிளாத்து, அடுத்து ஒரு ரோப்பு, திருப்பியும் ஸ்டோன் செயின், திருப்பியும் ரோப்பு. இந்த மாதிரி ஒட்டிட்டு
இதை நம்ம சைட் ஸ்டிச் போட்டுக்கலாம். காஞ்ச பிறகு இது ஃபுல்லாக காஞ்ச பிறகு நம்ம சைட் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம ஒட்டி முடித்ததுமே இது வந்து ஒரு ஹை லுக் நமக்கு கிடச்சிருச்சு. இதை இன்னும் அழகுபடுத்துறதுக்கு நம்ம திலகம் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிற